ஹாய். ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து ஜீ தமிழ் தமிழா தமிழா ஷோவில் வந்து நீங்கள் பார்த்துருந்தால் நீங்கள் வந்து அம்மாவை பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா நீங்கள் போய் வந்து பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோடு இது. ஸோ இது எபிசோடில் வந்து சொன்ன டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்தில் யாருடைய கை ஓங்கி இருக்கிறது, மணமகன் வீட்டார் வர்சஸ் மணமகள் வீட்டார்னு போட்டிருந்தாங்க. பட் கூப்பிடும்போது சொன்ன டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் மணமகள் வீட்டாரின் கை ஓங்கி உள்ளது, உண்மைக்கும் மாப்பிள்ளை வீட்டார்ன்ற மாதிரி. அது வந்து இல்லைன்னு சொல்ற மணமகள் வீட்டார், இல்ல அப்படிதான் இருக்குன்னு சொல்ற மணமகன் வீட்டார்னு இப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் சொல்லி கூப்பிட்டாங்க. பட் அங்க ஆவுடையப்பன் சாரி அங்க வந்து சொல்லும்போது இதை சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க டாபிக்கை மாத்திட்டாங்கன்னா, என்னப்பா மாத்திக்கிட்டே இருக்கீங்கன்ட்டு அவரே வந்து டென்ஷன் ஆயிட்டாரு. அப்புறமா டாபிக்கை மாத்தினாங்க. சரி, டாபிக்கை மாத்தினாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி எங்க டிபேட்டை மாத்திருக்கணும்ல, அதை மாத்தல. என்னெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அபத்தமா உங்ககிட்ட வந்து டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க, என்ன டிமாண்ட்ஸ்லாம் அப்படி வந்து பெண் வீட்டார் வைக்கிறாங்கன்னு ஆண் வீட்டார்ட்ட கேட்கும்போது, அதே மாதிரி தானே இந்த சைடும் வந்து எப்படிப்பட்ட டிமாண்ட்ஸ் ஆண் வீட்டார் வைக்கிறாங்கன்னு பெண் வீட்டார்ட்ட கேட்கணும். அதை கேட்கல. வெறும் அவங்க சொன்னதுக்கெல்லாம் நீங்க டிஃபெண்ட் பண்ணுங்க. அவங்க இப்படி சொன்னாங்களே அதுக்கு நீங்க சொல்லுங்க. அவங்க இப்ப நான் கேட்கறேன், அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்கன்றது அவங்க வந்து இங்க சொல்றாங்க அப்படின்னா, அது ஒரு 1000த்துல ஒரு டிமாண்டா இருக்கும். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இவங்களா கேட்டாங்க, அப்படி கேட்கலன்னு நம்ம சொன்னாலும் தான் தப்புன்றாங்க. நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க, அப்படி நடக்குது. அப்ப அதே மாதிரி இந்த சைடு கேட்டு அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ண வச்சிருக்கணும். அப்படி இல்ல. ஏன்னா இந்த டாபிக்கையே முழுசா அவங்க பாவம், ஆண் வீட்டார் பாவம், பெண்கள் எல்லாமே ரொம்ப ராட்சசிங்கள் ஆயிட்டாங்க, அவங்க எல்லாம் வந்து ஓவரா டிமாண்ட் பண்றாங்க, எல்லாம் திமிரு பிடிச்ச அலையுது, குடும்பத்தை கெடுக்க பாக்குதுங்க, பிரிக்க பாக்குது, இப்படி ஒரு மைண்ட் செட்டிலேயே வந்து அங்க இருக்கிறவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க இருந்த பெண் வீட்டார்ல ஒரு சில பேர் வந்து நம்ம வந்து ட்ரோல் பண்ணப்பட்டு நம்ம வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனா அடுத்தடுத்து சீரியல் வாய்ப்புகள்ல இருந்து அடுத்த ஷோ வாய்ப்புகள்ல இருந்து பட வாய்ப்புகள் ஆகி அடுத்து சிஎம் ஆயிடுவோம் அப்படின்ற வந்து ரேஞ்சில் வந்து அவங்க எல்லாரும் உள்ள வந்து என்னென்னமோ வளர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இங்க அங்க வந்து நடந்த ஒரு என்னன்னா, அவங்க வந்து பேரா வேற வந்துட்டாங்க. இப்போ ஜி டிவியில் பொறுத்த மட்டும் எப்படின்னா, நமக்கு ஒரு டாபிக் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நீங்கள் பேரா போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாங்க பேசுறதுக்கு. இதை வந்து நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. இவங்களாம் முன்னாடியே வந்திருப்பாங்க. நாட் ஜஸ்ட் ஜி டிவி, எனக்கு தெரிஞ்சு எல்லா டிவியுமே ஓகேவா. இன்னும் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம நீயா நானான்னு சொல்கிறோம். நீயா நானால இந்த ஜோடியா போகிறவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வைப்பாங்க. தட் இஸ் கீழே அவங்க தான் திருப்பி நீங்கள் பேசுறீங்களா, அப்போ உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் உங்கள் மருமக இருக்காங்களா, அவங்க மருமகளை பேசுவாங்க. அவங்க கதையை பேசியே மற்ற விடிஞ்சிரும். அதாவது நமக்கு 10 மணிக்கு உட்காடுறோம்னா ஒருத்தங்க கிட்ட பேசுறதுக்கே 11 மணி ஆகிடும். 1 மணி நேரம் அவங்க கதை, அவங்க காமெடி, அவங்க எல்லாத்தையும் நம்மளும் சகிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். இதுதான் எல்லா சேனல்லையும் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகே, அது அவங்களோட டிஆர்பிக்காக அவங்க பண்ணுறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, அது அவங்களோட ஷோ. பட் நம்ம பேசுகிறோன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அது வேலிடாக இருக்கணும். அந்த வேலிடாக இருக்கும்போது அது எதிர்த்துட்டு இருக்கவங்க கிட்ட எதிர்த்து என்ன சொல்கிறாங்கன்றதையும் நம்ம பேச வைக்கணும். பொதுப்படையாக வந்துட்டு எல்லாத்தையும் வந்து ஆமாம் பொண்ணுங்களாம் இப்படி தான், பொண்ணுங்களாம் கேடுகட்டது தான், பொண்ணு வந்து தான் வந்து 50,000 அவங்க சொல்கிறதெல்லாம் டிமாண்ட் என்ன தெரியுங்களா, ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து கார் வேணும்னு, அது வந்து 50,000 சம்பாதிக்குமா, மாப்பிள்ளை 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணுமா. அது வந்து வீட்டில் இருக்கவங்க வந்து யாரும் வரக்கூடாது, நான் தனியாக உன் வீட்டுக்கு வரல, அது நீயும் இருக்கணும், நம்ம 2 பேர் மட்டும்தான் தனியாக இருக்கணும், உன் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அன்றைக்கி அடிச்சு துரத்திடு அப்படின்னு சொல்லுது. முதியோர் இல்லத்துல போய் சரி அடிச்சு துரத்து இல்லைன்னா முதியோர் இல்ல அடிச்சு துரத்து நாங்க வார்த்தை யார் வாயிலுமே வரலையேமா, எல்லார் வாயிலுமே எக்ஸ்ட்ரீம் எதை எடுத்தாலுமே முதியோர் இல்லத்துல சேர்த்துருங்க, அவங்கள போய் சாவடிச்சுங்க, இப்படிதான் வந்து பொண்ணுங்க வந்து பேசுறாங்க. ஒரு கல்லஞ்சக்காரங்க எல்லாருமே வந்து அந்த ராஜா ரகுவன்ஷி கேஸ்ல வந்து அந்த பொண்ணு தான் எங்க பையனை வந்து ஹனிமூனுக்குன்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டு அங்க மலை உச்சிலிருந்து தள்ளி விட தான் வந்திருக்கா. இதே தான் இவங்க வந்து அங்கே செட்டப் பண்ண ஒரு இது. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறதுனா என் பையனுக்கு அதாவது ஒரே வயசாக தான் இருக்கணுன்றாங்க, ஆனால் இவங்க 50,000 சம்பாதிப்பாங்களாம். என் பையன் மட்டும் எப்படி சார் 2 லட்ச ரூபாய் சம்பாதிப்பான், அதே ஏஜில் தானே இருக்காங்க. அப்படியே ஒரு வேளை இவங்க வீடு கேட்குறாங்க அப்படின்னா, இந்த பையன் ஒரு வேளை லோன் போட்டு வீடு வாங்குறான்னா உடனே என்ன சொல்கிறாங்க, கடனே இருக்கக்கூடாது, கடனோட இருந்தால் எனக்கு இந்த பையன் வேணான்றாங்க. அப்போ கடன் வீடும் வேணுன்றாங்க, கடனில் வீடு இஎம்ஐ கட்டுறான்னு சொன்னால் அதெல்லாம் எங்களுக்கு எங்களால் கட்ட, நாங்கள் அந்த மாதிரி மாப்பிள்ளையை ஒத்துக்க முடியாதுன்றாங்க. என்னதான் சார் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டாருங்க பண்ணுறாங்க, நாங்கள்லாம் ரொம்ப பாவம் சார், எல்லாத்துக்கும் ஒத்து போகிறோம் சார், நாங்கள் எல்லா டிமாண்ட்ஸ்க்கும் ஒத்து போகிறோம் சார், ஆனாலும் இந்த பொண்ணுங்களுக்கு வந்து எங்களுக்கு பொண்ணு எங்கள் மாப்பிள்ளை எங்கள் பையனுங்களுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டாங்க சார், ரொம்ப எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். இதுக்கு ஆப்போசிட் சைடில் ஆக்சுவலாக எல்லாரும் என்ன பேசியிருக்கணும் அப்படின்னா, இப்போ அந்த பையனுக்கு வந்து நீங்கள் பார்க்குற அந்த பொண்ணு வந்து சொந்த வீடு வச்சிருந்ததா, இந்த கேள்வியை கேட்டிருக்கணும். அப்போ நீங்க சொந்த வீடு இல்லாத ஒரு பொண்ணா போயிருக்கலாமே, நீங்க இதை சொல்லவே கூடாதான். நாங்க சொந்த வீடு இருக்கிற பொண்ணு கிட்ட அவ ஒத்துக்கணும். அது எப்படி ஒத்துக்காம இருப்பா? நாங்க சொந்த வீடு எங்க கிட்ட இல்ல அப்படின்னா அவகிட்ட இருக்குன்னா அந்த வீட்டுக்காக தான் நாங்க வரோமே, அதை ஒத்துக்காம அப்படின்னு அவங்க வந்துடுறாங்க. அது அவங்க என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணு வாடகை வீட்டில் கூட இருக்கும் சார், ஆனா அவங்க என்ன தெரியுமா, அவங்க அம்மா அப்பா என்ன தெரியுமா சொல்றாங்க, என் பொண்ணு நாங்க தான் வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டுட்டோம், நாங்க ஏன் அந்த பொண்ணை வந்து ஒரு வீடு இருக்கிறவனா நாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது, நாங்க எங்க பொண்ணு படிச்சிருக்கா, என் பொண்ணு சம்பாதிக்கிறா, நாங்க வீடு இருக்கிற பொண்ணாதான் வீடு இருக்கிறவங்களா தான் அப்படி இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப வந்து ரொம்ப அபத்தமா கேட்கறாங்கன்னு அர்த்தம்.
உங்களுக்கு வீடு இல்லை ஆனால் எதில் இருக்கிற வீடு இருக்கணும், உனக்கு வந்து பெருசாக சம்பாத்தியம் இல்லை அவனுக்கு சம்பாத்தியம் இருக்கணும்னு சொன்னால் அது ரொம்ப அபத்தமாக இருக்குது, போத் விமென் அண்ட் மென். ஆனால் இங்கே வந்து ஆம்பளைங்க வந்து அவங்க வந்து வீடு இல்லைனாலும் ஒரு பொண்ணுக்கிட்ட வீடு இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு இதை எதிர்பார்க்கறது தப்புன்னு சொல்கிறாங்க பாருங்க. அங்கே தான் பிரச்சனை வருது. ஒரு பொண்ணு 1 லட்ச ரூபா சம்பாதிக்குதுன்னா எதில் இருக்கிற அவன் அட்லீஸ்ட் 50,000 ரூபா சம்பாதிக்கணும்னு கேட்கறது தப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரியாலிட்டி அங்கே பேசவே விடலை. இந்த சைடில் இருந்தவங்கிட்ட கேட்டால் தானே இது வரணும். ஒரு பொண்ணை ஈஸியாக எங்கே போனாலும் அந்த பொண்ணை பார்த்தாலே இந்த பொண்ணு குண்டா இருக்குது, அதாவது உங்களோட ரெஸ்யூமில் இது பெயர், வயது, டேட் ஆஃப் பர்த், படிப்பு எல்லாம் தானே பெண் குண்டா இருக்கும், பெண் கருப்பாக இருக்கும், பெண் குள்ளமாக இருக்கும், பெண் இது நெட்டையாக இருக்கும், பெண் வந்து வீட்டில் இருக்கவங்க தானே சொல்கிறாங்க பையனுக்கு கொஞ்சம் முடி கொட்டிட்டாலும் சொட்டான்னு சொல்கிறாங்கன்ட்டு. நீங்களும் போயிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு கமெண்ட் அடிச்சுட்டு தானே வரீங்க. பொண்ணு கொஞ்சம் முத்தி போன மாதிரி இல்லை, அது சிரிச்சா பல்லு எடுப்பால சிரிப்பிட கலுக்குன்னு பொண்ணுனா கலகலன்னு சிரிக்க வேணான்ற மாதிரி மெட்ராஸ் படத்துல அவங்க அம்மா டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்களா, அது மாதிரி தான் என் பையனுக்கு என்ன குறைச்சல், அந்த பொண்ணு நல்லாவே இல்லடா அப்படின்வாங்க. அது மாதிரி இவங்க என்ன தெரியுமா, இதை விடுங்க, இதெல்லாம் போயிடுச்சு, இதெல்லாம் பண்ணா பொண்ணு வீடு கேக்குதுன்றாங்களா, வீடு கேட்க சாதாரண இடத்துல கேட்கறது இல்லை சார், கோசா கிராண்ட்ல கேட்குறாங்க சார். அதுல கோசா கிராண்ட் அது வந்து என்னன்னா இவங்க நிறைய பேர் இதுலயே நீயானால பெண்கள் பெண் வீட்டுக்கிட்டே வந்து வரதட்சணை கேட்குறாங்கன்னு சொல்லி ஒரு எபிசோடு வந்து அது பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பொண்ணுங்க அப்பெல்லாம் கேட்டிருந்தது, எனக்கு ஐ நீட் காசா கிராண்ட்ல ஒரு வில்லா, ஹெலிகாப்டர்ல தான் என்ட்ரி கல்யாணம் வந்து ஸ்ரீவாரியில நடக்கணும், அட்லீஸ்ட் ஒரு ஹெலிகாப்டர்லயாவது என்ட்ரி இருக்கலாமா அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொல்லுங்க. அந்த பொண்ணுங்க ரொம்ப சின்ன, அதுங்க மனசுல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் அதுங்க சொல்லுது. நான் திருப்பி சொல்றேன், அதுங்க எல்லாமே ரொம்ப சின்ன பசங்க, இன்னசென்ட்டா தான் சொல்லுச்சுங்க. இல்ல அதுங்களே அந்த எபிசோட திருப்பி பார்க்கும்போது இப்ப அதுக்கு காமெடியா இருக்கும், ஏன்டா இதெல்லாம் நான் சொல்லி தொலைச்சேன், கிரிஞ்சா இருக்கு. அவங்க லைஃப்லயுமே ஒரு சில விஷயங்கள் கிரிஞ்சா நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஏன் ஒரு ஃபேஸ்புக்ல வந்து கன்றாவியா வந்து நம்ம அப்போ ரொம்ப ஸ்டைல்னு நினைச்சு ஒரு ட்ரெஸ் பண்ணி போட்டோ போட்டிருப்போம். அதை நீங்க வந்து இவ்வளவு வருஷம் கழிச்சு திருப்பி நீங்க அதை போய் பார்த்து ஐயோ என் மானத்தை நானே வாங்குறேனே. அப்பனா நீங்க ஸ்கூல் படிச்சிருப்பீங்க, நீங்க நிறைய லூஸ் தரமா பண்ணிருப்பீங்க, பேர்லாம் பாருங்க ஸ்வீட்டி டார்லிங்லாம் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அது பார்க்க அவங்களுக்கே கிரிஞ்சா இருக்கும். அந்த மாதிரி அந்த பொண்ணுங்க அப்போ சொன்னதை வச்சு இன்னைக்கு வரைக்கும் அதுங்க ட்ரோல் வாங்கிட்டு தான் இருக்குது அதுங்க பண்ணதுக்கு. ஆனா அந்த 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 மாதிரி இவங்க இன்னுமே பெண்கள் இப்படிதான் யோசிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இவங்க இதெல்லாம் வந்து ஈஸியா போடுறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், எதுல இருக்க என்ன சொல்லிடணும், காசா கிராண்ட்ல வில்லாவாமா, உன்கிட்ட எத்தனை வில்லாமா இருக்கு, உன்கிட்ட 2 இருந்தா என்கிட்ட 1 இருந்தா நீ கேள்வி கேட்கறது கூட ஒரு அர்த்தம் இருக்குது. உன்கிட்ட 1 கூட இல்லை, என்கிட்ட நீ எப்படி எதிர்பார்க்குற. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து 6 மாதம் எங்கள் வீட்டில் வந்து வாழணும், எங்கள் வீட்டில் வந்து அதாவது எங்கள் வீட்டில் வந்து இருக்குமா சார், எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரோடையும் பழகுமா, எல்லாரோடையும் பழகி ஒரு வேளை 6 மாதம் இருந்து எங்கள் யாரையும் அது பிடிக்கலன்னா இந்த வீட்டை விட்டு அது போயிடுமா. அப்போனா இந்த மாப்பிள்ளை வேணான்னு சொல்லிட்டு போயிடுமா, அடுத்து வேற ஒரு வீட்டுக்கு போயிடுமா. யாராவது சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சு எந்த பொண்ணாவது வீட்டில் முதல்ல அலோவ் பண்ணுவாங்களா? ஒரு வீட்டில் ஒரு அம்மா அப்பா வந்து ஏமா நீ போய் அவன் வீட்டில் போய் 6 மாதம் இருந்துட்டு வா, அந்த மாப்பிள்ளை அந்த மாமியார் எல்லாரும் பிடிக்குதான்னு பாரு. ஒருவேளை பிடிக்கலன்னு வச்சுக்க அவனை கட் பண்ணுவோம், வேற ஒரு மாப்பிள்ளையை பார்ப்போம், வேற ஒரு மாமனாரை பார்ப்போம், வேற ஒரு ஃபேமிலியை பார்ப்போம். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை நான் சொன்னேன், யாராவது இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்க, யாராவது கேட்டிருக்காங்களான்னு சொல்லுங்க. இந்த சைடும் சொல்லுங்க, அந்த சைடும் சொல்லுங்க. யாருமே ஒத்துக்கல, அதை இவங்க ரிலேவும் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் என்னதான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ஒரு லீகலைஸ்டான விஷயமா இந்தியாவில் இருந்தாலும் அதை அவ்வளோ சீக்கிரம் இன்னும் சொசைட்டி அக்செப்ட் பண்ணல. கூடவே பொண்ணுங்களே அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியா இல்லை. கல்யாணம் பண்ணியே போக மாட்டேங்குது, போய் 6 மாதம் அவங்க வீட்டில் போய் வாழ்ந்துட்டு வரணும்னா எந்த பொண்ணு போகும்? இன்னொன்று, இந்த பொண்ணுங்க எல்லாருமே ஒரு லிவ்வினை விடுங்க, லவ் விடுங்க, எதுவுமே வந்து இல்லாமல் ஒரு கன்வென்ஷனல் மெத்தடான ஒரு அரேஞ்ச் மேரேஜுக்கு வந்து உட்காந்துருக்காங்க. இந்த இதில் வர்றவங்க என்ன சொல்றது, ரொம்ப வந்து ஐயோ இது கல்யாணம் பண்ணி தொலைஞ்சே ஆகணுமேன்ற வர்ற கேசஸ் முக்காவாசி. அவங்க இதெல்லாமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போவாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் மாதிரி இன்னொருத்தர் வந்தார், ஒரு வயசானவர். அவர் என்ன சொல்றாரு, என் வீட்டுக்கு வந்தது ஒரு பொண்ணு வந்து பார்த்துட்டு என் ஒய்ஃப் வந்து பெட் ரிட்டனா இருந்தாங்க, பெட் ரிட்டனா இருந்துட்டு பார்த்தாங்கல்ல. அதுக்கு முன்னாடி சொன்னதை சொல்லி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவர் இதுக்கெல்லாம் வரல. முதல்ல எடுத்தோன்னா அவர் வந்தது என்னதுன்னா, இப்பெல்லாம் இப்படித்தான் இருக்காங்க, நான் ஒன்று சொல்றேன், அவங்க சொல்றாங்க எல்லா பொண்ணு வீட்டார்ல இருந்து பொண்ணு வீட்டார் ஃபுல்லா பொண்ணு எல்லாம் சேர்ந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவாங்களாம், எங்க எல்லாரையும் பார்ப்பாங்களாம், எங்களை பிடிச்சாதான் ஓகேன்னு வாங்கலான்றாரு. அதுக்கு ஒண்ணு அதான் பொண்ணு வீட்டுக்கே வர சொல்லுவாங்க. பொண்ணு வீட்டுக்கு ஓகே வரதுக்கே வந்து விடுவாங்களாம். என்ன தப்பு இருக்குது? அதை வந்து ஆவுடையப்பன் சார் கேட்டார். சரி இதுல என்ன தப்பு இருக்குதுன்னு. ஐ 100% அக்ரி. இந்த மாடர்ன்ல வந்து அந்த காலத்து இதெல்லாம் இங்க வராது, இங்க மாடர்னா தான் இருப்பாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. மாடர்ன் கிட்டனே வரல, என் ஃப்ரெண்டு வீட்லயே நான் பார்த்தேன். அவளோட மாமனார் வீட்டுக்கு நான்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இந்த வீட்டை தான் வந்து பார்த்தது கிடையாது. என் ஃப்ரெண்டு என்னோட கூட படித்த ஃப்ரெண்டு அவளே சொன்னான், நாங்கள் அந்த வீட்டுக்கு போனோம், அந்த வீட்டில் போய் அந்த வீட்டில் எல்லா வீட்டெல்லாம் பார்த்துட்டு அங்கே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, நிச்சயதார்த்தமே நீங்கள் ஒரு சில கம்யூனிட்டியில் நிச்சயதார்த்தம் மாப்பிள்ளை வீட்டில் நடக்கும், பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும். இன்றைக்கி தான் சத்திரம் ஹாலு எல்லாம். அப்போல்லாம் வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டில், இப்போ பொண்ணு வீட்டில் தான் எங்கள் வீடுங்கள்லாம் நடக்கும். ஸோ மாப்பிள்ளை வந்து பொண்ணு வீட்டுக்கு வருவாங்க. அந்த காலத்திலேயே கம்யூனிட்டியில் ஒரு சில கம்யூனிட்டியில் பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும், ஏன்னா நிச்சயதார்த்தமே அங்கே தான் நடக்கும்.
அப்படி இருக்கும் போது இதுல என்ன பெரிய ஒரு உலக விஷயத்தை இன்னொன்னு ஒரு டயலாக் சொன்னார், அதை கட் பண்ணிட்டாங்க, அதான் ஹைலைட். நானும் வந்து என்னோட மனைவியை வந்து நான் இந்த மேடையில தான் பார்த்தேன், கல்யாண மேடையில தான் பார்த்தேன், ஏன்னா முன்னாடியே பார்த்து பேசுறாங்க அப்படின்னாரு. நான் என்ன சொல்றேன், லண்டன்ல அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாருல, பார்க்காம இப்படி பர்தா போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரா? இல்லம்மா, அவர் அதை சொல்லும் போது அவர் இதெல்லாம் வந்து பயங்கரமா வந்து ஹிட் ஆகும்னு நினைச்சு அவர் இதெல்லாம் சொன்னாரு. சார் அப்படியா சார்? சார் சந்தோஷம் சார், நீங்க எவ்வளவு பெரிய புரட்சி பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா சார். எப்படி சார் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனை கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கலாம், போட்டோ கூட பார்க்க கூடாது சார், தப்பு சார், ஐயோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்கன்னு நினைச்சா, அங்க வந்து இதுல என்ன தப்பு இருக்கு நான் அப்பன் சார் சொல்லி இந்த சைடுல எல்லாரும் கத்த ஆரம்பிச்சாங்க பாருங்க. ஐ அக்ரி அவர் எத்தனை வாட்டி சொல்லி ஐ அக்ரி 100%. அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வீட்ல வந்து பார்த்தவங்க வந்து என்ன சொல்லிடுச்சா, அந்த பொண்ணு உங்க அம்மா வந்து இங்க வந்து பெட் ரிடனா இருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி வீட்ல எல்லாம் இருக்க பிடிக்காது, முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துரு, உங்க அம்மா அப்பா 2 பேரையும் அனுப்பிடு அப்படின்னா அவங்க பையன் அதெல்லாம் முடியாது, நான் தான் எங்க அம்மா அப்பாவை பார்த்துப்பேன் அப்படின்னாராம். இவர் என்ன சொல்றாரு, அதுக்கு எதிரில் இருக்கவங்க சொன்னாங்க, என்ன சார் இது, பொண்ணு வீட்டில் கூட அம்மா அப்பா வந்தாங்கன்னா எத்தனை பொண்ணுங்க சார் பாத்துக்கிறாங்க, பாத்துக்க மாட்டேன் தானே சார் சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்றாரு, நான் என் ஒய்ஃபை பாத்துக்கிறேன், நீ என் பொண்ணு என் ஒய்ஃபை நீ பாத்துக்க வேணாம், மருமகளா நீ எதுவும் செய்ய வேணாம், ஆனா என்னால பினான்சியலா எதுவும் பண்ண முடியாது, அதனால எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுன்னு சொன்னேன், அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அந்த பொண்ணு சொல்லுது. இதெல்லாம் என்ன நடக்கக்கூடிய விஷயமா? உங்க வீடு எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணு பார்க்கும் போதே இவ்வளவு விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்ல, அவர் சொன்னாரு அவர் வைஃப் வந்து பெட் ரிடன்னாரு ஃபர்ஸ்ட், அடுத்து வந்து அவங்க ஹேண்டிகேப்டுன்ட்டாரு, அடுத்து என்னன்னா அவங்களுக்கு சுகர் எக்கச்சக்கமா ஆகி அவங்க வாக்கர் வச்சு நடக்கிறாங்க அப்படின்னாரு. எது உண்மை? இப்போ எல்லாமே உண்மையா? பெட் ரிடன்றவங்க என்னங்க, அவங்களால சுத்தமா எழுந்துக்கவே முடியாம கை கால் நவுத்துறதே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு ஆளு, அவங்க வந்து அங்க படுத்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு பெட் பேன் தான் வைப்பாங்க, அவங்களால ஒரு ரெஸ்ட் ரூம் கூட எழுந்து போக முடியாது, இயங்க முடியாது அவங்களால. அவங்க அது வந்து பேர் வந்து ஹேண்டிகேப்டு, மாற்றுத்திறனாளி, என்னென்னவோ ஒரு டிஸ்கிரிப்ஷன். பெட் ரிடன்னா இதுதான் ஹேண்டிகேப்ட் ஆர் மாற்றுத்திறனாளி அப்படின்னு இவங்க வந்து சொல்றது வந்து என்னன்னா, அவங்க நாட் நெசசரிலி அவங்க இப்படி படுத்தே கிடக்கணும்லாம் அவசியமே கிடையாது. அவங்க ஏன் படுத்தே கிடக்கணும், அவங்களால எல்லாமே செய்ய முடியும். அப்படினா பேர் அந்த மாதிரி இருக்கவங்க வேலைக்கு போறாங்க, அவங்க ஃபேமிலி நீங்க உங்க வைஃப் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப அது ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அவர் வைஃப் நம்ம போய் பார்க்கணும், உண்மையிலேயே அவங்க அப்படி இருக்காங்களான்னு. இல்ல அவங்க இப்படி இருக்காங்களா இல்ல, அவரு எனக்கு அவங்கள ரொம்ப தாழ்த்துற மாதிரி இருக்கு. திடீர்னு பெட் ரிடன்றது, திடீர்னு ஹேண்டிகேப்ட்ன்றது, எப்படிங்க உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வார்த்தை வருது? அவங்களுக்கே நான் தேவைன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே, என்ன வேணா பேசுறாரு. பாத்துக்கிறேன் சார் அவங்கள, அந்த பொண்ணு இப்படி சொல்லிச்சு சார், முடிஞ்சு போச்சு. இல்ல இன்னும் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க, இவ்வளவு பெருசா. அப்புறமா இன்னொரு விஷயம் இல்ல, இதுல ஒரு விஷயம், சுகர்னால வந்துட்டு கால் வந்து நடக்க முடியும், வாக்கர் வச்சு நடக்கிறாங்க. பெட் ரிடனா இருக்கிறவங்க எழுந்துக்கவே முடியாது, எப்படி வாக்கர் வச்சு நடக்கிறாங்க? அதனாலதான் சொல்றேன், அவங்களால நடக்க முடியல, அவ்வளவுதான், சரியா நடக்க முடியல, வயசாயிடுச்சு, சரியா நடக்க முடியல, அப்படி அவங்களோட உதவி தேவைப்படுது. அத நீங்க அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா முதல்ல இவர் பேசுறது எதுவுமே கூட சரியில்லை. அவர் வந்துட்டு என்ன பொண்ணு வந்து பாக்குமா, இது பொம்மனா, இது பொண்ணு இருக்கவங்க, பொண்ணு அப்படி இருக்கவங்க, பொண்ணு அப்படி இருக்கவங்க, நீங்க ரொம்ப வந்து அவங்களை இது பண்ண மாதிரி இருக்கு. பொண்ணு லண்டன்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கல்ல, பொம்பளை பொண்ணு எப்படி கடல் கடந்து போகலாம்? நீங்க என்ன பண்ணிருக்கணும், லண்டன்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மாப்பிள்ளைய அங்கேயே வச்சிருக்கணும், பொண்ணு இங்கேயே இருந்திருக்கணும். என்னது அது தப்பு? தப்பான விஷயங்கள்லாம் நடக்கலாமா அப்படி? ஏன்னா கடந்து போலாமா? நம்ம பேசுனதெல்லாம் அப்படிதான் இருந்தது. எனக்கு அது ஒரு கட்டத்துக்கு மேல, ஏன்னா இவங்கெல்லாம் முதியோர் இல்லத்துன்றது அவ்வளவு அசால்ட்டா சொல்றாங்க. முன்ன பின்ன பார்க்காத ஒரு பொண்ணு, ஆனா உனா வார்த்தைக்கு வார்த்தை முதியோர் இல்லத்துல போய் சேர்த்துருங்க, முதியோர் இல்லத்துல போய் சேர்த்துருங்க அப்படின்னு முதியோர் இல்லம்னா அவ்வளவு அசால்ட்டா போச்சு. இப்பெல்லாம் முதியோர் இல்லத்துக்கு பயங்கரமா காசு வேணும். 1 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் டெபாசிட் போட்டு ஒரு வீடு இருக்கிற, ஒரு வீடா வாங்கி போயெல்லாம் ஒருத்தவங்க போய் செட்டில் ஆகுறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அது பேர் முதியோர் இல்லம் கிடையாது. அவங்க எல்லாரும் ஏஜ்டான ஒரு பீப்புள், எல்லாம் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இப்ப முதியோர் இல்லத்துக்கு நான் அதுக்கு பேச வரல, அவர் சொல்றது எல்லாத்தையுமே கேவலப்படுத்துறாரு, அப்படி போய் இருக்கிறவங்களையும் கேவலப்படுத்துறாரு. இல்ல அது ஓகே, ஆனா ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்கு வராங்கன்றப்போ இங்க இப்படி பேசிட்டு வருவாங்க. இந்த பெண்கள் சைட்லயே ஒருத்தவங்க பேசினாங்க, ஏன் ஒருவேளை வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னா, அவங்க இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் சொத்து பேர்ல எழுதி வச்சு அப்புறமா தான் கல்யாணம் பண்ணி நான் கொடுப்பேன்னாங்க அவங்க. அந்த மாதிரி அபத்தமா இருக்கு இவங்க பேசுறதெல்லாம். அது இந்த பொண்ணு சைட்ல வந்து பேசுறாங்க பாருங்க, நாங்க டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கோம், அதனால நாங்க வெளியூர் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அங்க இருந்து டிக்கெட் போட்டு நாங்க ஊருக்கு போய் எங்களுக்கு எந்தெந்த ஊர்ல பிடிக்குதோ அந்த ஊர்ல போயிட்டு வருவோம் நாங்க அவங்களோட. எங்களுக்கு நாங்க தான் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், அவங்க எங்களுக்கு செலவு பண்ணா. நான் என்ன சொல்றேன், பேசாம செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்காம செலவு பண்ணி இந்த மாதிரி ட்ரிப் போயிட்டு வாங்க எல்லாரும். அவரே சொன்னாரு, நீங்களே போனா சார் எங்களை எங்க சார் விடுறாங்க, இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதுக்கு எதனா வந்து பிரசவம்னு வரும், அப்ப எங்களை கூப்பிடுவாங்கல்ல அவங்க, அந்த மாதிரி டைம் நாங்க போயிட்டு வருவோம். பிரசவம்ன்ற டைம்ல உங்களை கூப்பிட்டா எக்கச்சக்கமா செலவாகுதுன்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடாமலே இருந்தா அதுவும் நடக்கும். ஒன்ன மாதிரி ஆளுங்களை கூப்பிடுறதுக்கு அவங்க கூப்பிடாம அவங்களே ஒரு பேபி சிட்டரை வச்சு பாத்துக்கலாம். என்னென்னமோ அபத்தமா இருக்கு. இந்த சைடும் நிறைய கிரிஞ்சா நிறைய பேர் பேசுனாங்க. அதே மாதிரி இந்த பேரா வந்து முன்னாடியே வந்து செட் பண்ணிட்டு வேற சில பேர் வந்து எல்லாரும் ஒரே ஏரியால வாழற மக்கள், இவங்க எல்லாம் ஒன்னா அந்த ஒரு தெருவுலயே ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்துகிட்டு இது வந்து இப்படி நம்ம பேரா போனா நம்மளோட பேச்சு அங்க எடுபடும், நம்மள வந்து காட்டுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பாத்தீங்கன்னா தெரியும், அவங்களெல்லாம் தனியா ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சாங்க. ரொம்ப நேரம் ஃப்ரண்ட்ல நின்னு, ஃப்ரண்ட் 2 சைடும், இந்த சைடுல ஃப்ரண்ட்ல இல்ல, இதுலயுமே லாஸ்ட் உட்கார்ந்து இருந்தவங்கள பத்தி தெரியல, அதுக்கு கொஞ்சம் தள்ளி இருந்தவங்க தான் அந்த இன்னொரு இந்த லாஸ்ட் இந்த 3-4 பேர் உட்கார்ந்தாங்க.
லாஸ்ட் எண்ட்ல உட்கார்ந்து 2 பேரை காட்டவே இல்லம்மா. அவங்க பேச மாட்டாங்கன்னா எல்லாம் ஒண்ணா வந்தவங்க தான். அதுக்கு பக்கத்துல இருந்த ஒருத்தவங்க தான் சொல்லி இவங்க எல்லாம் எப்படின்னா முன்னாடி இவங்கள சில பேருக்கு பசங்க கூட இல்ல, ஆம்பளை பசங்க இல்ல, ஆனா என் பொண்ணு வந்து லவ் பண்ணுதுன்றாங்க. இன்னும் சில பேருக்கு சின்ன ஸ்கூல் படிக்கிற பசங்க இருக்காங்க. சோ என்ன வேணா வந்து அங்க வந்துட்டு அவங்க ட்ரால் ஆகிறத பத்திலாம் சந்தோஷப்படுறாங்க. அதுதான் உண்மை. இப்போ நம்ம பயப்பட்டு நாங்களாம் போகும்போது ஐயோ நம்ம ஏதாவது பேசுறது தப்பா ஆயிட போதும் அப்படின்னு நம்ம நினைச்சு பேசுறோம். அவங்க இந்த மாதிரிலாம் ட்ரால் பண்ணி நம்ம பண்ணா நம்ம நெக்ஸ்ட் நம்மள கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் லேடி வந்து நான் டாக்டர் படிக்க வச்சிருக்கேன், எனக்கு கேட்கறதுக்கு உரிமை இல்லையா? எனக்கு பிடிக்கும் சார், எனக்கு ஜெர்மன் போக பிடிக்கும், எனக்கு பிரான்ஸ் போக பிடிக்கும். அந்த மாதிரி இடத்துல தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா ஜி டிவில அவங்கள மட்டும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் போட்டோவா போட்டு அதுக்கு ஒரு ரீலும் போட்டிருப்பாங்க. இந்த சைடுல அடுத்து இருந்த அந்த எல்லோ கலர்ல சுடிதார்ல இருந்தவங்களும் கேட்டதெல்லாம் ரொம்ப கொடூரமா இருந்தது. அதையும் வந்து அந்த ட்ரோல் வாங்கினதெல்லாம் டாக்டர் படிக்கிற பொண்ணு இருக்கா இல்ல உண்மையிலேயே இவங்கலாம் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்களா இல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களா இதெல்லாம் தெரியவே இல்லைங்க. நிறைய விஷயங்கள் அங்க ஃபேக்கா தான் இருக்கு. நம்மள பொறுத்த மட்டும் பார்க்கும்போது அங்க நம்மலாம் வந்து ரொம்ப உண்மையா போறோம். உண்மையா இருக்கவங்களும் இருக்காங்க, பட் அவங்களுக்கு மைக்கே கிடைக்கிறது இல்ல. பேசுறதுக்கு கொடுத்தாலும் பாதி பேர் பேச மாட்டாங்க. ஆக்சுவலான ரீசன்ஸ் இங்க பொண்ணு சைடுல இருந்து பேச வேண்டியது நிறைய இருந்துச்சு. இந்த மாப்பிள்ளை வீட்டார் சைடுல இருந்து நீங்க இந்த மாதிரிலாம் என்னெல்லாம் டிமாண்ட் வைக்கிறாங்கன்னு கேட்கற மாதிரி நீங்க பொண்ணு சைடுல கேட்டிருந்தீங்கன்னா பொண்ணு சைடுல இருந்து ஒரு லிஸ்டே வந்திருக்கும். அதுல நான் ஒண்ணு சொல்றேன், அங்க இருக்கவங்க எத்தனையோ பேரு எங்க பொண்ணு குண்டா இருக்காங்கன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அங்க கஷ்டப்பட்டாங்க. கருப்பா இருக்காங்கன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப ஒல்லியா இருக்குன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப ஹைட்டா இருக்கு, ரொம்ப குள்ளமா இருக்கு அப்படின்லாம் இதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரியா சொல்லி அந்த பொண்ணை வந்து அசிங்கப்படுத்தாங்க. இன்னைக்கும் இது நடக்குது அப்படின்றத சொல்லணுன்றதுக்காக அத்தனை பேர் உட்கார்ந்துருந்தாங்க. சொல்லும் போது முன்னாடிலாம் பொண்ணுங்க குண்டா இருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க, ஒல்லியா இருக்காங்க இப்படிலாம் சொல்றது போக இப்ப அப்படிலாம் யாரும் கேட்கறது கிடையாது. ஏன்னா பொண்ணு கிடைச்சா போதும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அது உலகமாக ஆபத்தம். ஏன்னா அங்க தெரியுதா தெரியலையான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அங்க இருந்தவங்க இததான் சொல்லணும்னு உட்கார்ந்துருந்தாங்க. அவங்களுக்கு சான்ஸும் கிடைக்கல. ஏன்னா எல்லாமே பேசுனது ஃபுல்லா அந்த சைடு தான். மாப்பிள்ளை வீட்டு சைடுன்னு எங்களுக்கு இந்த மாதிரி கேட்கறாங்க, எங்களுக்கு அந்த மாதிரி கேட்கறாங்க, பொண்ணுங்கெல்லாம் அநியாயம் பண்றாங்க, இதெல்லாம் இப்படியா இது இப்படியா ஒரு பொண்ணு இருக்கும், எங்க வீடு கேட்குது. ஹைலைட் வரதட்சணையே நாங்க யாருமே கேட்கலன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுதான். அப்பதான் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுங்க மொத்த பேர் மூஞ்சியும். இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு வீட்டுல போயிட்டு வரதட்சணைன்னு கேட்கட்டும். அப்ப வந்து ஜீட் அமைதித்தனா பொய் சொன்னீங்களா, எல்லாமே பொய் பேசுனீங்களா? கவலை இல்லைங்க, நிறைய பேருக்கு பையனே இல்ல. சோ அதனால நீங்க வந்து பொய்யா வந்தாங்க. சோ அதனால இதெல்லாம் சொன்னாங்க. எனக்கு வந்து வர்தா புயல்ல எல்லாமே போயிடுச்சு, என் பையனுக்கு 36 வயசு ஆகுது, எனக்கு கல்யாணமே பண்றதுக்கு பொண்ணு கிடைக்கல அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டோம்னாங்க. அப்புறம் எதுல இருக்கவங்க கேட்டாங்க, ஏமா ஒரு வீடாவது இருக்கணும்னு ஆசை, உங்க பையனுக்கு மீடியால வேலைன்றாங்க. மீடியால வேலைன்னா கண்டிப்பா நிரந்தர வருமானம் கிடையாது. மீடியால வேலை அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லி அவங்க அழுதாங்க. எதுல ஒருத்தவங்க கேக்குறாங்க அதை ஃபுல்லா கட் பண்ணிட்டாங்க. மீடியால இருக்க பொண்ணு ஓகேவானா அவங்க எதுவுமே சொல்லல. இத வந்து இவங்க யாருமே அங்க நோட்டீஸ் பண்ணல. இங்க வெறும் ஒன்னு சொல்றேன், மீடியால இருக்கிற பொண்ணு மாப்பிளைக்கு பொண்ணு கொடுப்பீங்களான்னா இங்க நிறைய பேர் கை தூக்குனாங்க, கொடுப்பேன் நானுன்னு சொன்னாங்க. ஆனா என் பொண்ணு மீடியால இருக்கு ஓகேவானா அவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா மீடியால இருக்கிற பொண்ணு தப்பான பொண்ணுன்ற கேட்டகரியை நீங்க வச்சிருக்கீங்க. கண்ட டைம் வருவா, இவங்க தான் எல்லாமே நார்மலைஸ் ஆகுறாங்களே. அவ எவன் கூட வேணா போயிட்டு வருவா, எவன் கூட வேணா வண்டியில வருவா, இப்படிதான் பேசுவாங்க. ஆனா அவங்க பையன் வந்து யார் கூட வேணா போலாம், யார் கூட வேணா வரலாம், அது தப்பு. பையன் அவங்க பையன் இல்ல, அவங்க பையன் இல்ல. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அங்க அந்த வரதட்சணை வந்து நாங்க கேக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே நீங்க தான் குடுக்கறீங்க சார். நாங்க கேட்கறதே இல்ல சார், அள்ளி. அதுக்குதான் அவர் கேட்டாரு, ஓ அப்படி ஆயிட்டாங்களா இப்ப ஜனங்க. அப்ப இப்ப நாங்க கேட்கறது இல்ல, அவங்களே அள்ளி வந்து உங்களுக்கு. இப்ப இந்த 5000 டவுரி கேசஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதுல இப்ப ரீசெண்டா த்ரிஷா, இங்க தமிழ்நாட்டுல ரிதன்யா, இன்னும் கேரளால 3 பேர் வந்து அடுத்தடுத்து சூசைட் பண்ணி செத்தாங்க பொண்ணுங்க. இவங்க எல்லாருமே டவுரியில சாவலையா? அவங்களாம் கொழுப்பெடுத்து போய் செத்தாங்க. யாருக்குமே வந்து இதுவே இல்ல, யாருக்கும் வந்து அறிவு கிடையாது, படிப்பறிவு கிடையாது, எதுவுமே கிடையாது. தானா அதுல என்னது இது, ஏன் இப்படி நம்ம லைஃப் இருக்கு, நம்ம செத்துருவோம், தூக்க மாட்டீங்கன்னு அப்படி செத்துட்டாங்க. அவ்வளவுதான். அவங்க எல்லாம் ரொம்ப நல்ல, அதாவது நல்ல மாப்பிள்ளை, நல்ல மாமியார், நல்ல ஃபேமிலி. அவங்களுக்கு வாழை கொடுத்து வைக்கல. பல்கலைக்கழகம். ஆமா, அவங்களுக்கு வாழை கொடுத்து வைக்கல. தானா திமிர் எடுத்து போனா. இந்த ட்விஷா கூட பாருங்க, போயிட்டு பியூட்டி பார்லர்ல போயிட்டு நல்லா அழகா ஹெட் மசாஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு அதுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா வந்து தூக்க மாட்டேன்னு சாவும். ஏன் சாவும் போது என்ன அழகா இருக்கணும்னு அந்த படத்துல சொல்லுவாங்களே, கடல் மாதா, ஓ கடல் மம்மி, இந்த அவளையே ஏத்துக்கோ அந்த மாதிரி. ஏமா வந்து சாகும் போது லிப்ஸ்டிக் போட்டுன்னு செத்தனா, செத்து போயிட்டதுக்கு அப்புறம் பேப்பர்ல மூச்சு போடும்போது அழகா இருக்க வேணாம் அந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. இப்ப அந்த பொண்ணு வந்து இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது சூசைடா பண்ணிருக்கும்னு பார்த்தா ஆங்கிள் மாறும். இது இவங்க மாத்த விட மாட்டாங்க, இப்படி பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா ஆக்சுவலா ஆங்கிள் வந்து ஒருவேளை மர்டரா இருக்குமோன்ட்டு மாற்றக்கூடாது. அப்படிலாம் இல்ல, அவளே அழகா இருக்கணும்னு சொல்லி மேக்கப் போட்டுட்டு அதுக்கப்புறமா போய் தூக்க மாட்டேங்கிறான்னு சொல்ற வந்து யோசிச்சிருப்பா, நம்ம சாகும் போது அழகா இருக்கணும் இல்லையா, அதனால ஏன்னா ஆக்ட்ரஸ். சோ வந்து நிறைய பேர் டெத் பாக்கிறதுக்கு வருவாங்க. எல்லாரும் வந்து பார்க்கும்போது முகம் அழகா இருக்கணும், பலன்னு இருக்கணும், ஹேர் ஸ்டைல்லாம் நல்லா, ஹேர்லாம் நல்லா அழகா க்ரூம் பண்ணி இருக்கணும், சாகும்போது லுக்கா சாகணும் அப்படின்னு அவங்க சின்ன வயசுல இருந்து எய்ம் பண்ணி வாழ்ந்திருக்காங்க. கல்யாணம் பண்ண உடனே 5 மாசத்துல செத்துடணும்.
சாவத்துக்கு முன்னாடி க்ரூம் பண்ணிட்டு சாவணும். இதெல்லாம் அவங்களோட வாழ்க்கையின் லட்சியங்கள். பக்கெட் லிஸ்ட்ல இருந்திருக்கு. சோ அப்படிதான் இவங்க எல்லாருமே எல்லாத்தையும் டேர்ம் பண்றாங்க. ஏன்னா கூட கொழுப்பெத்து போய் கார்ல போய் செத்துடுச்சு. ஆமா. அதுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஆசை. நம்ம போகும்போது ஜாலியா கல்யாணம் பண்ண உடனே கார்ல கொஞ்சம் தூரம் போயிட்டு ஏதோ ஒரு சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு, இங்க பாருங்க நகை அங்க இருக்கு, இது பாருங்க அங்க இருக்கு, இது பாருங்க நான் சாவ போறேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஜாலி என்ஜாய்மெண்ட். இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்குமா? எல்லாம் ரீல் மெட்டீரியல் எல்லாம் வந்து சோஷியல் மீடியால ஃபேமஸ். ஆமா, அதுங்களுக்குலாம் அறிவே கிடையாது. நல்ல மாமியார், நல்ல குடும்பம், ஆனா வாழ கொடுத்து வைக்கல. சோ இதுதான் வந்து இவங்க எல்லாரும் அப்படியே வந்து ட்ரை பண்றது கொண்டு வர்றதுக்கு. இந்த த்ரிஷா கேஸ்ல எங்கெங்கயோ போகுது. செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க, எய்ம்ஸ் டெல்லிக்கு எடுத்து போக மாட்டாங்க, உடம்பு அழுகுற நிலையில -4 டிகிரில வச்சிருக்காங்க. நம்ம மாமியார் வந்து செத்து போன மாமியார் இப்ப கூட மாமியார் மருமகள் என்ன தெரியுமா சொல்றாங்க? அவ செடிக்கு தண்ணி ஊத்த மாட்டா, அவ ஒரு பொண்ணாவ. நான் போய் மாடி ஏறி போய் செத்தடிக்கு தண்ணி ஊத்தணும். எப்படி ஒரு பொண்ணை வளர்த்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா? எல்லாம் பணம் எல்லாம் அதை வச்சு சம்பாதிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு பாவம், அந்த பொண்ணை வந்து ட்ரக் குத்து கெடுத்து வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு ட்ரக் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அந்த எந்திரன் படத்துல என்னடி இது அப்படின்ற மாதிரி ட்ரக் சாப்பிட்டு அதுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? நாங்க டார்ச்சர் பண்ணுவோம். நாங்க எங்க டார்ச்சர் பண்ண போறோம்? எங்களுக்கு குழந்தை வரணும் தானே நாங்க ஆசைப்படுவோம். பாவம் அந்த பொண்ணு. அத மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணணும்ன்றதுக்காக அந்த செட்டப் பண்ணிக்கிட்டு வந்து அங்க ரொம்ப நேரம் பேசுறவங்கள பத்தி பேசவே வேணாம். ஏன்னா அது வந்து செட்டப்னு தெரிஞ்சிருச்சு. அது ரொம்ப கேவலத்தின் உச்சம். சோ அதுல வந்து ஒருத்தவங்க வந்து என் பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க முதல்ல. அப்புறமா இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அந்த பொண்ணு வந்து எங்க கிட்ட சொல்லுது. நீங்க என்னங்க பண்ணீங்க? நான் ஒண்ணுமே சொல்ல, உன்னை விட நல்ல பொண்ணா. இது ஒரு தப்பாங்க. அந்த டைரக்டர் வந்து நந்தா பெரியசாமி. ஆமா, நந்தா பெரியசாமி. அவர் வந்து பயங்கரமான முற்போக்கு கதைகள் எடுக்கக்கூடிய ஒருத்தர்னு சொன்னாங்க. அப்ப அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு கல்யாணமே வேணாம்னு சொல்றாங்க. பொண்ணுங்க கல்யாணம் மட்டும் குழந்தை பெத்துக்க மாட்டேன்றாங்க. டக்கு டக்குன்னு கல்யாணம் பண்ணணும், டக்கு டக்குன்னு குழந்தை பெத்துக்கணும், டக்கு டக்குன்னு சாவ வேணாமா அப்படின்ற மாதிரியே அவர் பேசிட்டு இருந்தாரு. எல்லாத்துலயும் இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு ஸ்லோ, கொஞ்சம் கூட சுறுசுறுப்பே இல்லை. வந்தம்மா கல்யாணம் பண்ணமா செத்து போனோமா, ஒரு குழந்தைய பத்தி செத்துடணும். என்னங்க இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இது என்ன அந்த இவர் சொல்லுவாரு வடிவேலு, எனக்கு என்னங்க புரியலங்க, எனக்கு என்னங்க நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. எங்களுக்கும் ஒன்றும் புரியல. இவங்க என்ன சொல்றாங்க? ஒரு ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாரு? பொண்ணுங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்னாரு. இல்ல பொண்ணுங்களாம் நல்லா தான் இருக்காங்க, மாப்பிள்ளை வீட்லயும் இதை எதிர்பார்க்கறாங்க. இல்ல மாப்பிள்ளை வீட்லயும் பொண்ணு. இவரே குழம்பி போயிறாரு. இவர் என்னத்த நடுவரா? நான் சொல்றேன் நடுவர்னா ரெண்டு பக்கம் நடுவர் இல்ல, அவர் ஸ்பெஷல் கெஸ்ட். முன்னால ஸ்பெஷல் கெஸ்ட். இந்த சைடு பேசுறதுக்கு ஒருத்தர், அந்த சைடு பேசுறதுக்கு ஒருத்தர். இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது ஏதோ கருத்து வரும். ஆள் கிடைக்கலன்னா அதுக்கு அவரு கூட தான் தேவையில்ல. நான் இந்த இடத்துலயே வந்து ஒரு சில கேசஸ் சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க. இவங்க ஒருத்தவங்க அங்கேருந்து சொன்னாங்க 25 வயசுல இவ்வளவுதான் சம்பாதிப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து 30 வயசுல என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஓகே, அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றவங்க இருக்காங்க. ஸோ அது அவங்க சொன்னாங்களே கரெக்ட் அப்படின்னு நினைச்சா. அப்போ எதிரில் ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, சரி 30 வயசுல ஒரு பொண்ணு அது மாதிரி சொன்னாங்க, 30 வயசுக்கு வந்துட்டதுக்கு அப்புறமா வந்து என்ன இவன் பார்க்க அங்கிள் மாதிரி இருக்கான்னு சொல்றாங்க. அப்போ எதிரில் இருக்கவங்க சொன்னாங்க, சரி 30 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னா நீங்க ஒத்துக்குவீங்களா அப்படின்னா வந்துட்டு ஒத்துக்குவோமே, அதான் பையன் இல்லை என்ன வேணா சொல்லிக்கலான்றதுக்காக வந்து நாங்கள் ஒத்துக்குவோமே. அப்போ இங்கே 30 வயசுல வந்து கல்யாணம் ஆகாம பொண்ணுங்களாம் நானும் அதை கேட்டேன். உங்க பையனுக்கு 30 வயசுனா 30 வயசு ஒரு பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு தோணுதா? நீங்க தோணாது இல்ல. அப்ப என்ன சொல்றீங்க? 23 வயசுல பாருங்க, ஒரு 25 வயசுல பாருங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க ஒரு 5 வயசு வித்தியாசத்தை நீங்க எதிர்பார்க்குறீங்க. அந்த பொண்ணு வந்து 2 வயசு வித்தியாசம் அது எதிர்பார்க்குது. ஆனா நீங்க ஏஜை கடத்தி போகும்போது 30 வயசுல ஒரு பையனுனா 30 வயசு ஒரு பொண்ணு என்ன சொல்றீங்க? அவ கேழம் கொஞ்சம் முத்துன முஞ்சா இல்ல, அவன் சிரிச்சா ஒரு மாதிரி கேவலமா இல்ல, பல்லு கொஞ்சம் எடுப்பா தெரியல, கருப்பா இல்ல, குண்டா இல்ல, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம கண்ணாடியில ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போனா பரவாயில்ல. இல்ல அதுதான் நான் வந்து இதுலயும் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அங்க இருந்தவங்கல மட்டும் இல்ல, நாங்க எங்க ஃபேமிலிங்கள்ல கேட்கும் போதே ஒவ்வொருத்தர் சொல்லும் போது அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கோம், நல்லா வந்து ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி இல்ல ஒரு PhD அளவுக்கு கூட வந்து படிச்சுட்டு எதிரில இருந்து அந்த ஃபோன் கால்ல அந்த ஐ மீன் இவங்களோட ப்ரொஃபைல பார்த்து ஃபோன் பண்றவங்க இருக்காங்க இல்லையா, பையன் வீட்டுல இருந்து அவங்க ஃபோன் பண்ணும்போதெல்லாம் வந்து சொல்றது அவங்க வந்து பையன் டிப்ளமா படிச்சிருக்கான் இல்ல 10th பாஸ் 12th பாஸ் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வீட்டுக்கே ஃபோன் பண்றவங்க கூட அப்படிதானே பண்றாங்க. அதான் இப்ப 10th பாஸ் 12th பாஸ்னு சொன்னாங்க. இல்லங்க நாங்க கொஞ்சம் டிகிரி எதிர்பார்க்கறோம் கூட சொல்லல. இல்ல நம்ம பொண்ணு PhDங்கன்னு சொல்லும்போது அப்ப நான் கொடுக்க மாட்டீங்களா? ஏன் கொடுக்க மாட்டீங்க? என்னங்க இது? நல்ல பையங்க. இல்ல அப்படி சொன்னா கூட பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும்போது இப்படி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து நீ எதுவுமே பதில் சொல்லலன்னு வச்சுக்கேன், சரிங்க உங்களோட ப்ரொஃபைல் அனுப்புங்க, நம்மளோட டீசெண்டா விட்டுட்டு சரி உங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் அப்படின்ற மாதிரி நம்ம கம்முன்னு இருந்தா அடுத்த வாட்டி அனுப்பி விடுவாங்க ப்ரொஃபைல. நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுவாங்க, நான் அனுப்பிட்டேங்க பாத்துட்டீங்களான்னு. இல்லங்க எங்களுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு டைம் இல்லைன்னு. அப்படிங்களா? நாங்க பார்த்துட்டோங்க எல்லாமே பொருத்தமா இருக்கும் அப்படின்வாங்க. அதுக்கப்புறமா வந்து பொருத்தமா இருக்குதாங்க, இல்லங்க இந்த மாதிரி பொண்ணு வந்து கொஞ்சம் படிச்சிருக்கு, கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரியா இருக்கிற மாப்பிள்ளையா பாக்குறோம்னு. அப்படி இருக்கவங்களுக்கு தான் கொடுப்பீங்களா? என்னங்க நீங்க இப்படி அவாய்ட் பண்றீங்க, அசிங்கப்படுத்துறீங்க எங்களை. என்னங்க நீங்க இது என்னது இது என்ன? அப்படி எல்லாமே நம்ம அப்படி பார்த்துனே போக முடியாதுங்க. பொண்ணுன்னா எல்லாரும் தான் பண்ணுவாங்க, எல்லாமே நம்ம பார்த்துன்னு தான் இருக்கணும். பையன் நல்லா இருக்கிறோம், ஃபேமிலி நல்லா இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். நீங்க இப்படி பேசுறீங்க நீங்க அப்படின்னு இவங்களே நம்ம கிட்ட சண்டை போட்டு பின்னாடி போய் பேசுறது என்ன தெரியுமா? பொண்ணுங்க வீட்டுல மரியாதையே கொடுக்க மாட்டாங்க.
நம்மளுக்கு மதிச்சு நான் பதில் இன்னொரு சொல்றது இல்ல. இடத்துலயும் பார்த்தேன் 10th பாஸ் 12th பாஸ்னா இல்லங்க நாங்க டிகிரியை பாக்குறோம் அப்படின்னு சொன்னா கேவலமா இல்ல உங்களுக்கு? எப்படி நீங்க எங்க கிட்ட அப்படிலாம் சொல்லலாம்? அசிங்கப்படுத்துறீங்களா எங்களை? 10th பாஸ் இருந்தா என்ன 12th பாஸ் இருந்தா என்ன? உங்க பொண்ணு என்னதான் பண்ணியிருந்தா என்ன? இப்போ ஓவரா நீங்க படிக்க வச்சிட்டீங்கன்றதுக்காக எங்களை அசிங்கப்படுத்துவீங்களா? என் பையன் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், உங்க பொண்ணு 50,000 சம்பாதிக்கணும், 2 பேரும் சேர்ந்து வீட்டை நடத்த மாட்டாங்களா? உங்களுக்கு தான் வீடு இருக்கு சொந்தமா, எங்க பையன் கிட்ட வீடு இல்ல. அடுத்து எங்க பொண்ணு என் பையனோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். உங்க பொண்ணோட நகையை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. எங்க பையனை கூட்டு போய் உங்க வீட்டுல இது உங்க சொந்த வீடு வச்சு அதுல வந்து வச்சிருங்க. முடிஞ்சா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. அதான் சொல்லிட்டேனே. நகையை போட்டு கல்யாணம் போட சொன்னாங்க. கல்யாணம் சோ இத நீங்க எதை பாக்குறீங்க? ஒரு மரியாதை இருக்காங்க உங்களுக்கு? ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட எப்படி பேசணும்ன்ற தகுதி இருக்கா உங்களுக்கு? அதாவது நாங்க இத நாங்க எக்ஸாஜரேட் பண்றோம்னாலுமே அவங்க சொன்னது வந்து எதிர்பார்க்கறது இதுதான். இல்ல எக்ஸாஜரேஷன். நான் எதை சொல்றேன்னா அவங்க வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாம இருக்கு, கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்க. உங்க நகையை போட்டு இதெல்லாம் அவங்க சொல்லல. பட் நான் சொல்றேன் அவங்க எதிர்பார்க்கறது வந்து இது மாதிரி தான் இருக்கு. அவங்க கேக்குறாங்க அப்படின்னா அவங்க மனசுக்குள்ள இதுதான். அவங்க வந்து சொந்த வீடு இல்ல, அது இல்லாம உண்மைதான். அண்ட் பையனுக்கு 15,000 தான், அந்த பொண்ணுக்கு 50,000 தான். இன்னும் சொல்ல போனா 1,00,000 ரூபாய் சம்பாதி இருந்தாலும் அவங்க இதுதான் பேச போறாங்க. சோ இங்க போன் பண்ணி ஒருத்தவங்க வந்து கேட்கும்போது நம்மள மிரட்டுறாங்க தெரியுமா? இந்த கால் அப்புறமா ஒருத்தவங்க கால் வந்தது. அவங்க வந்து இதே மாதிரி சம்திங் தான் வந்து இதே மாதிரி தான் சொன்னாங்க. நம்மளுக்கு பிடிக்கலன்னு சொல்லி நம்ம அவாய்ட் பண்றோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 3-4 வாட்டி வந்து கால் பண்றாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா திருப்பி ஃபோன் பண்ணி நீங்க பண்ணது ஒரு கொலை குத்தம் அப்படின்ற மாதிரி வேற நம்பர்ஸ்ல இருந்தெல்லாம் கால் பண்ணி ஒரு மாதிரி இது ரொம்ப கில்ட்டியாக்கி நம்மள வந்து ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தினாம நம்ம அசிங்கப்படுற மாதிரி ஆயி போகுது லாஸ்டா. இது வந்து மிரட்டுறாங்க. ஒரு நம்பர்ல இருந்து மிரட்டுறாங்க, ஒரு இடத்துல இருந்து எங்க நல்ல பையமா இப்படி வந்து விட்டுறீங்களே, என் பையன் தங்கமான பையன், அத அப்படிலாம் வந்து சொல்லும் போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுது. நம்ம ரொம்ப தப்பு பண்றோம் போல இருக்கு. நம்மளுக்கு எத்தனை பேர் உங்களுக்கு ஃபோன் பண்றாங்களோ அவங்க எல்லாரையும் நம்ம கல்யாணம் பண்ணிடணும். அவங்க யாரையும் நம்ம வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி வந்து எடுத்துட்டு போறாங்க. இது வந்து இந்த ரியாலிட்டி அங்க பேச விடல. இது ஜஸ்ட் எனக்கு நடந்ததுன்னு நான் சொல்ல வரல. எனக்கு மட்டும் இல்ல, நான் கேட்டே 10 பேருக்கு நடந்துருச்சு. ஆக்சுவலா என்ன அங்க ஒருத்தர் கேட்டாரு நீங்க என்ன மேடம் பேச போறீங்கன்ட்டு. அப்ப நான் சொன்னதே இதை தான் சொன்னேன். கரெக்ட் மேடம், சூப்பர் பாயிண்ட், நீங்க பேசுங்கன்னு சொன்னாரு. நமக்கு அங்க பேச சான்ஸ் இல்ல. யாருக்கு நம்ம மைக் அங்க வில்லி மாதிரி கத்துறது மட்டும் தான் வந்து இல்ல. நான் மைக் யாரு சரி எல்லாரும் பேசணுமேன்றதுக்காக நான் மைக்கை பாஸ் பண்ணேன். என் பக்கத்துல உட்காந்துருந்தவங்க எல்லாம் யாருக்குமே கொடுக்க தயாரா இல்ல. அவங்களே ரொம்ப நேரம் சாரே சார் இவங்க 2 பேர் கையில மட்டும் இந்த இது மைக் வந்து வராத மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு பாயிண்ட் தெரியும். நான் சொல்லட்டுங்களா? எனக்கு ஒரு எங்க எல்லாருக்கும் பாயிண்ட் தெரியும், எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கணும், எல்லாரும் தான் பேசணும்னு ஆசைப்படுவாங்கன்ற நம்பி பின்னாடி கொடுத்துட்டு அதுல பாதி பேருக்கு பேச வரல. பேசுறதெல்லாமும் நம்ம தப்பா ஏதோ ஏடாகூடமா பேசினாங்க. அவங்க செத்துட்டாங்கன்னா அவங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னா என் பொண்ணுக்கு எல்லாம் சுத்தம் வரணும். அப்ப உன் பொண்ணு போயிடுச்சுன்னா இதையும் தானே அவங்க சொல்லுவாங்க. என்னமோ அபத்தமா பேசணுமேன்னு பேசுறாங்க. மொத்தத்துல இப்படிதாங்க ஏடாகூடமா போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த எபிசோட்ல இப்படி இருந்தது. ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம அட்லீஸ்ட் இந்த மாதிரி எபிசோட், ஏன்னா இதுலயும் பாருங்க சுத்தி வளைச்சு லவ் மேரேஜ்னு கொண்டு வந்துட்டாங்க. சுத்தி வளைச்சு பொண்ணு இப்படிதான் சுத்தி வளைச்சு பொண்ணுனாலே அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கணும், என்னன்னு பாக்கணும்னு பாக்குறாங்க. அதுக்கு இப்படி எல்லாம் இவங்களே கலப்பிக்கிறாங்க. முன்னாடிலாம் அவங்க சொல்லுவாங்க நீங்க இப்படி சொல்லுங்க, நீங்க அப்படி சொல்லுங்க. இப்ப சேனல் சொல்றது இல்ல, யாரையும் சொல்லல. அவங்க கம்பெனி தான் இருக்காங்க. இவங்களே பண்ணி அவங்க எங்க எதிரிலேயே சொல்றாங்க இல்ல அவங்களுக்கு பொண்ணு இல்ல, என் பொண்ணு அவங்கள லவ் பண்ணல, எனக்கு இருக்கிறது சின்ன பொண்ணு, இதெல்லாம் தைரியமா பேசுறாங்க. அப்ப என்ன தெரியுது இதுல இருந்து? எதெல்லாம் பண்ணி போய் ஃபேமஸ் ஆகணுமோ அப்படி ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வராங்க, செகண்ட் டைம் என்ன பண்றாங்க, இல்ல நான் சினிமா சான்ஸ் தேடலான்னு பாக்குறேன். ஏதாவது சினிமா சான்ஸ் நாங்களே சில பேரை பாத்துருக்கோம் வந்துட்டு சினிமா சான்ஸ். நான் வந்து சீரியல்ல நடிப்பேன், எனக்கு சீரியல்ல வந்து சான்ஸ் வாங்கி கொடுங்க. நினைச்சுக்கிறாங்க நாங்களாம் சீரியலுக்கு தான் ட்ரை பண்றதுக்காக வந்துட்டோம் போல. இவங்க மாதிரியே நினைச்சுக்கிறாங்க நம்மள. இல்ல நம்ம யூடியூப்ல வீடியோ போடுறோம் அப்படின்னாலே வந்துட்டு இவங்களும் அடுத்து வந்துட்டு சினிமால போயிட்டு சிஎம் ஆயிலாம் தான் பாத்துருக்காங்க. நம்ம இவங்க கிட்ட கேட்டா நம்ம அடுத்து வந்து நம்ம சீரியல்ல வந்து போய் அப்புறமா சினிமா போயிடலாம். டெய்லி ஃபோன் பண்ண வேண்டியது. ஏங்க ஏதாவது சான்ஸ் வந்தா எனக்கு சொல்லுங்க. கலைஞர் டிவி வந்தா சொல்றீங்களா, எனக்கு வந்து அந்த டிவில வந்தா சொல்றீங்களா, இந்த டிவில வந்தா சொல்றீங்களா. ஏதோ நமக்கு அந்த டாபிக் நல்லா இருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி போறோம். பட் இப்போ இனிமே வந்து ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி அப்படி இருக்கிறதா போனோம். ஏன்னா அங்கேயும் சுத்தி வளைச்சு தான் போனோம், இல்லைன்னா போகாம விட்டுறணும். அதுதான் மெயினா இருக்குது. நம்ம சும்மா போயிட்டு தண்டத்துக்கு அங்க போயிட்டு வர்றதுக்கு போகாம இருக்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு நாள் ஃபுல்லா செலவாயிடுது. காலையில போய் செலவாயிடுது. நாள் தான் செலவு. ஆனா ஒண்ணுங்க, நீங்க வந்து வேணா ஒரு பிக்னிக் மாதிரி நீங்க போறீங்க அப்படின்னா வந்து குரூப்பா போனோம். அங்க வந்தாங்க பாரு, எல்லாருக்கும் தனியா கார் அரேஞ்ச் பண்ணி மொத்தமா வந்து திருப்பி கார் அரேஞ்ச் பண்ணி மொத்தமா போனாங்களா. அது மாதிரி இதுலயுமே வந்து நீங்க இங்கெல்லாம் கோயம்பேடுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த பஸ் வச்சிருப்பாங்க. அந்த பஸ்ல நீங்க அங்க போய் இவிபில விடுவாங்க. அவங்களே சப்போஸ் உங்களோட இது வந்து காலையில நீங்க மத்தியானம் இதுவா இருந்தீங்க அப்படின்னா வந்து மத்தியான சாப்பாடு நைட்டு சாப்பாடு போட்டுருவாங்க. காலையில அதே மாதிரி அந்த டைம்க்கு ஏத்த மாதிரி அனுப்புறாங்க. மத்தியானம் காலையில நீங்க வர்ற ஒரு காலையில ஷோக்கு வர்றீங்கன்னா காலையில டிஃபனு மத்தியான சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு வேன் போட்டு அனுப்பி வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூம் கூட கொடுக்குறாங்க. ஒருத்தருக்கு இல்ல, பட் எல்லாருக்கும் சேர்த்து ரூம் கொடுப்பாங்க. நீங்க அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். காலையில உங்களுக்கு இல்லனாலும் நீங்க அங்க ஸ்டே பண்ணிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி மத்தியானத்துக்கு கிளம்பி வந்து மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு நீங்க உங்க ஊருக்கு போலாங்க.
இதெல்லாம் நாங்க போன அனுபவத்தை சொல்றோம், எங்களுக்கு இதான் தெரியுமே தவிர அவங்க வரவங்கலாம் எங்களை பிடிச்சி நீங்க 2-3 வாட்டி வந்திருக்கீங்களா, அப்ப எந்த சீரியல்ல ஆனா நடிக்கிறீங்க? ஒண்ணுங்க, நான்வெஜ் சாப்பாடு போடுவாங்கங்க. எனக்கு வந்து இந்த டயட்ல நம்ம இருக்கும்போது இதுக்கு போய் பார்க்கும்போது வயசாட்சலாக வந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து ஓகே. ஸோ சில பேர் அந்த இதையே கேட்டிருந்தீங்க, டயட் என்ன ஆகுதுன்னு. அது போய்கிட்டே தான் இருக்கு. நான் ஏன் வீடியோ எடுத்து போடலன்னா, என்ன நான் திருப்பி திருப்பி ஒன்றுத்தையே சொல்லி சொல்லி என்ன ஆகும், நம்ம ஒரேடியாக வந்து ஒரு 3 மாதம் கழிச்சு, இல்லை நான் வந்து 6 மந்த்ஸ் கழிச்சு அப்போவே வந்து வீடியோ மொத்தமாக போட்டுடலாம் நான் விட்டேன்னு நினைக்காதீங்க. காசு கட்டிட்டு விடுறதுக்கு அளவுக்கெல்லாம் எனக்கு வந்து மனதைரியம் கிடையாது. போய்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஆனால் எதுவும் பெருசாக சேஞ்சஸ் இப்போ தெரியல. ஒரு டிராஸ்டிக்காக நான் வந்து அப்போ 10 கிலோ குறைஞ்சிட்டேன், அப்புறமா ஒரு 20 கிலோ குறைஞ்சிட்டேன் அப்படின்னு வந்தேன்னா உடனே நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். அப்படி இல்லைன்றதுனால வந்து ஏன் 15 இருந்தா ஒரு 5 குறைஞ்சிருந்தா கூட போட்டிருப்பீங்க மாட்டியா நீ? அதாம்மா 20 கிலோ மொத்தமாக குறைஞ்சிருந்தா நான் போட்டிருப்பேன். 10 அதுக்கப்புறம் ஒரு 5 குறைஞ்சிருந்தா போட்டிருப்பேன்ல. அது போட்டிருக்கலாம். இது 2 போறது, 2 இறங்குறது, 2 ஏறுறது. ஒன்று இறங்கும், ஒன்று ஏறும், ஒன்று இறங்கும், அரை ஏறும், இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து அடுத்து நான் எதாவது பண்ணி அது மொத்தமாக குறைஞ்ச அப்புறமா நான் வரேன். ஸோ இதான் வந்து இந்த வீடியோ. உங்க யாருக்காவது ப்ரோக்ராம்ல கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே போடுங்க, நாங்க எப்படி போகணுன்றத சொல்றோம். ஓகே, உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.